மேற்கத்திய கலாச்சாரத்தை நாட்டிலே கோலூன்றுவதற்கான முயற்சியாக ரவுஃப் ஹக்கீம் நேற்று சீக் கிஸ் என்று அழைக்கப்படும் வரவேற்பு முறையை பின்பற்றினாரா என்ற கேள்வி எழும்புகின்றது. சேனாநாயக்கவுடன் சீக் கிஸ்ஸிலே ஈடுபட்ட நிலையில் அந்த வீடியோ காட்சிகளும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. எனவே இதனை விமர்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. என்றாலும் இவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமூகத்தின் பெயரிலே, முஸ்லிம் காங்கிரஸ் எனும் பெயரிலே கட்சியின் தலைவராக செயற்படும் நிலையில், அதே போன்று சில நாட்களுக்கு முன்னர் அல் குர்ஆன் வசனத்தை கூட ஓதி காட்டி, அதே போன்று முஷர்ரஃபுடன் இணையும் பொழுது மக்கா வெற்றியை போன்று என அடையாளப்படுத்தியவர்கள் இவ்வாறு சமூகத்தால் தடை செய்யப்பட்ட, இஸ்லாத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு செயற்பாடில் ஈடுபடுவது சரியா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் சகஜமப்பா, இதனை பற்றி நீங்கள் ஏன் பேசுகின்றீர்கள் என சிலர் கேள்வி எழுப்பலாம். இவ்வாறு இவர்களை பற்றி பேச வேண்டிய தேவை கிடையாது. இவர்கள் சமூகத்தை அடையாளப்படுத்தி ஒரு சமூகத்தின் தலைவராக, ஒரு சமூக கட்சியின் தலைவராக இவர்கள் செயற்படவில்லை என்றால் இவற்றை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. என்றாலும் இவர்களால் ஒரு சமூகமே தலைகுனிய வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது.